ஆபரேஷனா? கடவுளே! ஒன்னும் பயப்படாதீங்க. ஆபரேஷனுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகும். அதை சொல்றதுக்காக தான் வந்தேன். நீங்க கொஞ்சம் தயாரா இருந்துக்கோங்க. மேடம், பேஷண்ட்டை ஸ்பெஷல் வார்டுக்கு மாற்றிருக்காங்க. அவரோட பேண்ட் பேக்கெட்டில் மொபைல் ஃபோன் இருந்துச்சு மேடம். இந்தாங்க மேடம். ஏதோ தப்பு நடந்திருக்கு பவித்ரா. எவ்வளோ கோவம் இருந்தாலும் அத்தை வீட்டை விட்டு போறவங்க இல்ல. வெளி உலகமே அவங்களுக்கு தெரியாது. நல்ல வேளை வீட்டை விட்டு போறேன்னு எழுதி இருக்காங்க. செத்து போறேன் அப்படி இப்படின்னு எதுவும் எழுதல. ஒருவேளை ஹரி சாரை பார்க்க போயிருப்பாங்களோ? அதுக்கு சான்ஸே இல்ல. இந்த டைம்ல ஹரி சார் அவங்க போய் பார்க்க போயிருக்க மாட்டாங்க. எதுக்கும் ஹரி சாருக்கு ஃபோன் பண்ணி பார்த்துடலாம். அச்சோ, கட் ஆயிடுச்சே. அச்சோ, மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சே. யாருன்னு தெரியலையே. ஷோ, ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. நீங்கள் தொடர்புகொள்ளும் வாடிக்கையாளர் எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஹரி சார் கால் அட்டென்ட் பண்ணாம ஸ்விட்ச் ஆஃப் பண்றாருன்னா என்ன காரணம்னு தெரியலையே. என்னோட கால் அவாய்ட் பண்றது நியாயமே இல்லையே. என்னவா இருக்கும்? தாத்தா, காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. இந்தாங்க காஃபியாவது குடிங்க. வேணாமா, என் லட்சுமி வராம இந்த வாயில பச்சை தண்ணி கூட படாது. தாத்தா சொன்னா கேளுங்க தாத்தா. இந்தாங்க தாத்தா, கொஞ்சமாவது குடிங்க. வேணாமா. ஏய் சந்தோஷ், ஏய் என்னாச்சுடா? கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? என்ன சொன்னாங்க?
டேய் கேக்குறால வாயை திறந்து பேசுறா. சொன்னேன் தாத்தா. அவர் என்ன சொன்னாருன்னு அதையாவது சொல்லேன்டா. இங்க வர்ற இவ்வளவு நேரம் இந்த உசுரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கதே பெரிய விஷயம்டா. இங்க பார், இதுக்கு மேல என்னைய சோதிக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தாத்தா, ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டரை பார்த்து அம்மா எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். நீ செஞ்சதெல்லாம் ஓகே, இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு அத சொல்லு. அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல பவி. நான் சொன்னதெல்லாம் அவர் காதுல வாங்கிக்கிட்ட மாதிரியே தெரியல. என்னடா சொல்ற? அவர் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிட்டு ஏதேதோ சொல்றாரு பவி. போன வாரம் யாரோ ஒரு அம்மா எங்கேயோ விழுந்து கிடந்தாங்களாம். இப்பெல்லாம் அடிக்கடி இப்படித்தான் நடக்குது. பெத்த பிள்ளை சரியில்லை அப்படி இப்படின்னு. மகா பாவிடா நீ. நான் சொல்றத தாண்டா அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு. டேய், உன்னாலதான்டா எல்லாம் நடந்துச்சு. நீ ஏன்டா இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன? உன்னைய மன்னிக்கவே மாட்டேன்டா படு பாவி. தாத்தா, கொஞ்சம் அமைதியா இருங்க தாத்தா. எல்லா மனுஷங்களும் ஏதோ ஒரு கட்டத்துல தடுக்கி விழதான் செய்வாங்க. என் கெட்ட நேரம், என் நாக்குல சனி இருந்திருக்கு. எதனால அப்படி சொன்னேன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல தாத்தா. பரவாயில்ல தாத்தா, விடுங்க. திரும்ப திரும்ப அவனை சொல்றதுல என்ன யூஸ் இருக்கு? அவன் தான் ஃபீல் பண்றான்ல, அவனுக்கு செஞ்சது தப்புன்னு புரிஞ்சிடுச்சு. இனிமே புரிஞ்சு என்ன புரியாம என்ன? என் லட்சுமி எங்க போனான்னு தெரியலையே. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? தாத்தா, அம்மா அப்படிலாம் எதுவும் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க தாத்தா. கொஞ்சம் தைரியமா இருங்களேன் ப்ளீஸ். டேய் சந்தோஷ், நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு கூடவா சொல்லல? சொன்னாரு பவி, ஆனா ஆக்ஷன் எடுப்பாரான்னு எனக்கு தெரியல. நிஜமாவே இத ஒரு சீரியஸ் இஷ்யூவா நினைக்கிற ஆளா இருந்தா கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த நிமிஷமே அம்மாவை தேடி அவர் போயிருக்கணும். அட்லீஸ்ட் கான்ஸ்டபிளையாவது தேட சொல்லி அனுப்பி இருக்கணும். அந்த மாதிரி இவர் எதுவுமே பண்ணல பவி. சும்மா பேருக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு ஏதாவது தகவல் தெரிஞ்சா என்ன கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு என்ன அனுப்பிட்டாரு. கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஜனங்களுக்கு ஒரு கஷ்டம்னா போலீஸ்காரங்கிட்ட போவாங்க. போலீஸ்காரங்களே கஷ்டத்தை தீக்கலன்னா யார்கிட்ட போய் பார்ப்பேன்? என் லட்சுமியை எங்க போய் தேடுவேன்? ஆனா ஒண்ணுமா, என் லட்சுமிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, சத்தியமா அடுத்த நிமிஷமே இந்த கிழமை செத்து போயிருவாமா. தாத்தா, திரும்ப திரும்ப இப்படி பேசாதீங்க தாத்தா. இது நம்ம கஷ்டப்படுற நேரம் தான். இந்த கஷ்டத்தை எல்லாம் நம்ம அனுபவிச்சுதான் தீரணும். ஆனா இப்படி ஃபீல் பண்றதாலயோ கவலைப்படுறதாலயோ அழுகிறதுனாலயோ ஒரு யூஸும் இல்ல. ஏதாவது பண்ணி அத்தையை கண்டுபிடிக்க முடியுமான்னு தானே நம்ம பார்க்கணும் இப்போ. அதை தவிர வேற எதுவும் யோசிக்க வேணாம் தாத்தா. ப்ளீஸ் தாத்தா, ஆடாதீங்க தாத்தா. அதுக்குத்தான் நான் பக்கத்து போய் நிக்கிறேன். நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியல, போலீஸ்காரங்க உதவி செய்வாங்க நினைச்சா அதுவும் செய்யல. நம்ம கும்பிட்ட கடவுளே நம்மள கை விட்டுருச்சேம்மா. இப்ப யார்கிட்ட போய் என்னம்மா சொல்லுவேன்? என் லட்சுமிய நான் எப்பம்மா பாப்பேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ தாத்தா, தாத்தா, அம்மா, தாத்தா, 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 பவி, கண்ணீர் வா பவி. தாத்தா, 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 கண்ணை திறந்து பாருங்க தாத்தா. பவி, தாத்தா, 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 எந்திரிங்க தாத்தா. தாத்தா, கண்ணை திறங்க தாத்தா. தாத்தா, தாத்தா, கண்ணை திறந்து பாருங்க தாத்தா. தாத்தா, 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 கண்ணை திறங்க தாத்தா. தாத்தா, சொல்றது கேளுங்க தாத்தா. தாத்தா, எந்திரிங்க தாத்தா, தாத்தா. தாத்தா, 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 எந்திரிங்க தாத்தா. தாத்தா, ஏதோ தாத்தா. சீரியஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ற, ஹாஸ்பிடல் போலாம். தாத்தா, எந்திரிங்க தாத்தா. தாத்தா, ப்ளீஸ் தாத்தா. தாத்தா, தாத்தா, தாத்தா. மேடம்,
சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐயோ பரவாயில்லைங்க. வேற வழி இல்லாம தானே நான் உங்ககிட்ட உதவி கேட்டேன். அந்த வளையல் விற்க முடிஞ்சுதா? பணம் ஏதாவது கிடைச்சதா? நீங்க சொன்ன மாதிரியே உங்க வலையில வித்துட்டேன் மேடம். அதுல கொஞ்சம் காசுல மருந்து வாங்கிட்டேன். இந்தாங்க மேடம் மிச்ச பணம். என்னால சேட்டு கடையில ரொம்பலாம் பேரம் பேச முடியல மேடம். அவங்க சொன்ன விலைக்கே வலையில கொடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு கட்டுற அளவுக்கு பணம் இருந்தா போதும். அதுக்கு கூட காசு இல்லாம தானே நான் வளையல விற்க சொன்னேன். நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன். சரி, நான் இந்த பணத்தை கட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க மேடம், நீங்க பணத்தை கட்டிட்டு வந்துருங்க. நான் போய் மருந்து கொடுத்துட்டு வந்துடுறேன். அஸ்வினி, இங்க வா. சொல்லுங்க. அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஒரே ஒரு தடவை கோயில்ல பாத்திருக்கேன். நகையை வித்து பணம் வாங்கிட்டு வந்து குடுக்கற அளவுக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னா ரொம்ப வேண்டப்பட்டவங்களா இருப்பாங்களோன்னு நினைச்சேன். இல்ல வேணி, அப்படிலாம் எதுவும் இல்ல. ஆனா ஒரு சமயம் கோயில்ல குழந்தை காணாம போனப்போ அவங்க தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அதுல இருந்து அவங்க மேல ஒரு மரியாதை. ஆக்சுவலா அவங்க ரொம்ப நல்லவங்க தெரியுமா? முகத்தை பார்த்தாலே தெரியுது. பாவம், ரொம்ப அப்செட் ஆயிப்பாங்க போல. யாருக்கு என்ன ப்ராப்ளம்? அவங்க ஹஸ்பண்ட் போல ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபட்டு இங்கதான் அட்மிட் பண்ணிருக்காங்க. உதவிக்குன்னு இல்ல, ஒரு பேச்சு துணைக்கு கூட அவங்களுக்குன்னு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நானும் பாக்குறேன். வந்ததுல இருந்து அவங்க தனியா தவிச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? அடப்பாவமே. நம்மளால வேற என்ன பண்ண முடியும் வேணி? ஆனா ஒண்ணு, அவங்க கொடுத்த வலையில நான் விக்கல. விக்கலையா? அப்புறம் எப்படி பணம் கொடுத்த? அர்ஜென்ட்டா வந்திருப்பாங்க போல, கையில பணம் இல்லாம வந்துட்டாங்க. அதுக்காக வலையில விக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல வேணி. அதான் நேத்து தானே நம்மளுக்கு சேலரி வந்துச்சு. அந்த பணத்தை வச்சு இப்போதைக்கு மேனேஜ் பண்ணி அவங்க பிரச்சனையை தீர்த்துட்டேன். ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு திரும்பி போறப்போ விஷயத்த சொல்லி வலையில கொடுத்துட்டா போகுது. சான்ஸே இல்ல. உண்மையிலே நீ ரொம்ப கிரேட். சரி, நான் பேஷண்ட பார்க்க போறேன். என்ன டென்ஷனா இருக்கா? எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கு பவி. இப்பவாது கொஞ்சம் யோசிக்கலாம்லடா. என்னால சுத்தமா இப்ப யோசிக்கவே முடியல பவி. மனசு வச்சா முடியும். அட்லீஸ்ட் இப்போ இல்லனாலும் கூடிய சீக்கிரத்துல நீ யோசிச்சுதான் ஆகணும். கண்மூடித்தனமா உனக்கு தோன்றதெல்லாம் கரெக்ட்னு நினைக்கிறல்ல, அந்த ஹாபிட்ட முதல்ல விடு. இப்ப பாரு, நெஞ்ச புடிச்சிட்டு விழுந்த தாத்தாக்கு என்ன ஆச்சுன்னு கூட நமக்கு தெரியல. டாக்டர் வெளியே வந்து என்ன சொல்ல போறாரோ? அதுக்கு நானா காரணம் பவி? வேற யாரு காரணம்னு நினைக்கிற? நானா? அம்மா இப்படி சொல்லாம கொல்லாம காணாம போனதுனாலதான் தாத்தாக்கு இப்படி ஆச்சு. நீ என்னன்னா என்ன குறை சொல்ற? தயவு செஞ்சு அத்தைய குறை சொல்லாத. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் உன் வாயில இருந்து வந்த அந்த ஒத்த வார்த்தை
அத்தைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுச்சு பாத்தியா? பிறந்ததுல இருந்து மொத்த விஷத்தையும் சேர்த்து வச்சு அந்த ஒரே வார்த்தையில இறக்கி இருக்க. இத உன்னால புரிஞ்சுக்க முடியல? நீ இப்ப யோசிச்சு தெளிவாகலன்னா பின்ன எப்ப தெளிவாக போற? நீ படிச்ச படிப்புக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? அட்டெண்டர் லக்ஷ்மி. யாரு பேரு? கொஞ்சம் வா. சிஸ்டர். வாங்க மேடம். நீங்க பே பண்ண பணத்துக்கான பில் மேடம். தேங்க் யூ. சரி. அம்மான்னு நினைச்சிட்டியா? அத்தை எதுக்குடா ஹாஸ்பிடலுக்கு வர போறாங்க? இல்ல பவி, அம்மா. அவங்களா இருக்காது. நீ வா, தாத்தா பார்க்கணும். ரிலாக்ஸ் மேடம். அவர் நல்லா ஆயிட்டாரு. கடவுளே, இந்த ஆபரேஷன் நான் பண்ணும்போது எங்க காம்ப்ளிகேட்டா ஆகுமோன்னு எனக்கே ஒரு சின்ன டவுட் இருந்தது. ஆனா அதுக்கெல்லாம் அவசியமே இல்லாம சிம்பிள் ட்ரீட்மெண்ட்லயே சரி பண்ண முடிஞ்சது. ரொம்ப நன்றி டாக்டர். அவர் கண் முழிச்சிட்டாரா? அஃப்கோர்ஸ். அவர் நல்லா இருக்காரு, பேசுறாரு. என்னை யாரு இங்க கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணதுன்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காரு. சட்டுன்னு உங்க பேர் எனக்கு மறந்து போச்சு. உங்க பேர் என்ன? லக்ஷ்மி. என் பேர் லக்ஷ்மிங்க. ஓ, லக்ஷ்மி. ஓகே. அவரை பார்க்கலாமா? யா ஷியோர், அஃப்கோர்ஸ். நீங்க போய் பாருங்க. இருங்க இருங்க, எந்திரிக்காதீங்க. நீங்க படுங்க, இல்லைன்னா வலி அதிகமாயிடும். லட்சுமி மேடம், நீங்களா? நான் உங்களை எதிர்பார்க்கல. பரவாயில்ல சார், நீங்க சரியாயிட்டீங்களே, அதுவே எனக்கு போதும். நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். நீங்க தான் என்ன அட்மிட் பண்ணீங்களா? ஆமா சார். சார், உங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? தெரியலங்க. ஏதோ மூடு சரியில்லாம வேகமா வண்டி ஓட்டிட்டு போயிருக்கேன். எப்படி பொழைச்சேன்னு இதுவரைக்கும் எனக்கே தெரியல. நீங்க கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இல்லைங்க, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். தன்னால நேரம் வர முடியாத இடத்துக்கு கடவுள் யாரையாவது அனுப்பி வைப்பான்னு சொல்லுவாங்க. ஏன் விஷயத்தில் அது உங்க மூலமா நடந்திருக்கு மேடம். இல்லைங்க, உங்களுக்கு நல்ல மனசு. நீங்க ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணும். கடவுளோட விருப்பமும் அதுவா தான் இருந்திருக்கணும். தயவு செஞ்சு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. லட்சுமி மேடம், என்ன அட்மிட் பண்ணதுல இருந்து நீங்க இங்க தான் இருக்கீங்களா? ஆமா சார். யாருக்காவது ஃபோன் பண்ணி வர வைக்கணும்னு நினைச்சா கூட எனக்கு ஒண்ணுமே தெரியல சார். அதான் நானே இங்க இருந்துட்டேன். ரொம்ப பெரிய மனசுங்க உங்களுக்கு. சரி, உங்க வீட்டுக்கு ஒரு போன் ஆச்சும் பண்ணீங்களா? போன் பண்ணி கூட தகவல் சொல்லாம நீங்க இங்க இருந்தீங்கன்னா அவங்க உங்களை காணோம்னு தேட மாட்டாங்களா?
ஏற்கனவே உங்க மாமனார் நீங்க 10 நிமிஷம் வீட்டில் இல்லைன்னா கூட டென்ஷன் ஆயிடுவாரு. உங்களுக்கு தெரியாதா? நீங்க இப்படி பண்ணலாமா? அது 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 பரவாயில்ல சார். நீங்க நீங்க சாப்பிடாம இருக்கீங்க. நான் கேண்டீன்ல இருந்து இட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் உங்களுக்கு தரேன். நீங்க 2 இட்லியாவது சாப்பிடுங்க. இல்ல வேண்டாம். நீங்க சாப்பிட்டீங்களா? முதல்ல நீங்க சாப்பிடுங்க. இல்ல வேண்டாங்க, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. சார், ஹரி சார். ஹரி சார் நீங்களா? சார் நான் உங்களுக்கு பயங்கர ஃபேன் சார். உங்க ப்ரோக்ராம் எதுவுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன். எப்படி சார் இப்படி வெரைட்டியா சமைக்கிறீங்க? சான்ஸே இல்ல சார். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் சார், உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல? இந்த கோலத்துல உங்களுக்கு செல்ஃபி எடுக்கணுமா? ஆமால சார், சாரி சார். பட் ஒன் திங், நீங்க ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போறப்போ கண்டிப்பா என் கூட ஒரு செல்ஃபிக்கு போஸ் கொடுத்து தான் ஆகணும். ஷூர். தேங்க்யூ சார்.